குரூப்பில் வந்து இன்றைக்கி ஒரு ஃபீமேல் ரைடர் இருக்காங்க. குழந்த வாய்ஸ் அங்கே ஒரு போலீஸார் இருக்காங்க. போகிற வண்டி போகிற போக்கில் போயிட்டு இருக்கிறேன். ஹலோ கைஸ், திஸ் இஸ் பர்ஜன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து நீங்கள் முந்தின வீடியோ பார்க்கலாம் கண்டிப்பாக உங்களுக்கு புரியாது. ஸோ பார்க்காதவங்க முந்தின வீடியோ பார்த்துட்டு இங்கே வாங்க. காய்ஸ், இந்த வீடியோவில் வந்து நம்ம ஷோரூமில் இருந்து அந்த அட்வென்ச்சர் கஃபேக்கு போயிட்டு நம்ம அந்த V-STROM வந்து ரைட் பண்ணுறது, அங்கே நடந்த ஆஃப் ரோட் ஃபன்ஸு, ஸோ நிறைய முரட்டுத்தனமான ஃபன்ஸ் எல்லாம் இருக்கும். நான் அசந்து போன நிறைய விஷயங்களும் அங்கே நடந்துச்சு. ஸோ அதெல்லாமே பார்க்கணுன்னா அந்த வீடியோ கம்ப்ளீட்டாக பாருங்கள் கைஸ், உங்களுக்கு தெரியும். அதோட நம்ம வீடியோ வந்து லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணி ஆள் கொடுத்து வச்சுக்கோங்க கைஸ். அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு வரும். இன்னும் ரெகுலரான கண்டென்ட்ஸு சீக்கிரமாக வந்துக்கிட்டே தான் இருக்கும் ஃபுல்லாகவே. கைஸ் அவ்வளோதான், ஸ்டார்ட் ஆக போகுது. இப்போ வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்க. ஸோ இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டு கிளம்புறதான் பிளானு. இன்றைக்கி வந்து சுசுகி பைக் மட்டும் வரல, ஸோ எல்லாம் நிறைய கிளப்லேயும் வந்துருக்காங்க. ஸோ ஓகே கைஸ், நம்ம சார்ஜ் போட்டுக்கலாம் ஃபஸ்ட் கொஞ்ச நேரத்துக்கு. இப்போ ஃப்ளாப் நடக்க போகுது. அப்புறம் அப்படி கிளம்புறோம். எல்லா வண்டியும் பைக்கில் வந்துடுச்சு. ஓகே கிளம்பலாம். கைஸ் ஃப்ளாக் ஆஃப் ஆகிடுச்சு, கிளம்பிட்டோம். சொல்லலாம்னா ஜிக்ஸரோட அட்வென்ச்சர் மாடல் வந்து V-STROM SX லான்ச். 5 கிலோமீட்டர் மொத்தம் இந்த ரைடு, சின்ன ரைடு. ஷோரூம் டு இடத்துக்கு அந்ததுக்கு அப்புறம் தான் வேறு லெவலில் இருக்க போகுது. ஏன்னா அட்வென்ச்சருக்கு வந்து அவங்க ரைடிங் எல்லாம் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஓட்டுறதுக்கு ஸோ மஜாவாக இருக்க போகுது நினைக்கிறேன். பார்ப்போம். இதுவரை ரைடு நல்லா தான் போயிட்டுருக்கு. இன்னும் ஒரு மேபி ஒரு 7 கிலோமீட்டர்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக. எங்கள் குரூப்பில் வந்து இன்றைக்கி ஒரு ஃபீமேல் ரைடர் இருக்காங்க. வயசானவங்க ஒரு 2-3 பேர் இருக்காங்க. ஸோ நல்லா தான் இருக்குது பார்க்குறதுக்கு. ஓகே, அதெல்லாமே இன்னைக்கு வந்தது தான். ஸோ அரௌண்ட் ஒரு 20 to 30 பைக்ஸ் இருக்கும். வாய்ஸ் அங்கே ஒரு போலீஸார் இருக்காங்க. ஸோ என்ன நடக்குன்னு தெரில. அதுதான் ஃபீமேல் ரைடர் அங்கே கேங்கில் இருக்கிறா இப்போதைக்கு. இன்னைக்கு காய்ஸ் ஏதோ வில்லேஜ் பக்கம் வந்திருக்கோன்னு நினைக்கிறேன். உள்ளாடி ஒரு இது வரைக்கும் ஒரு 20-25 கிலோமீட்டர் ஓட்டியிருப்போம். இன்னும் ஒரு 20 கிலோமீட்டர்ஸ் மேபி இருக்கும்னு நினைக்கிறேன். வாய்ஸ் நம்ம வந்துட்டான்னு நினைக்கிறேன். போகிற வண்டி போகிற போக்கில் போயிட்டுருக்கிறேன். அந்த நிலைமையில தான் போயிட்டுருக்கேன். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 9-10 ஆகிடுச்சு. ஸோ இன்னும் சாப்பிடல. மார்னிங் ஒரு கப் டீ குடிச்சதோட சரி, அந்த எனர்ஜி தான் இன்னமும் இருக்குது. ஸோ மேக்ஸிமம் ரைட் போகும்போது சாப்பிட மாட்டேன். பட் தண்ணி தாகமாக இருக்குது. எப்படி இருக்க போகுதுன்னு தெரில. ஐ ஆம் வெரி எக்ஸைட்டட் சீரியஸ்லி. அவர் வந்து எப்படியும் அவருக்கு வந்து ஒரு 55 to 60 ஏஜ் இருக்குங்க. நான் வேற லெவலில் வண்டி ஓட்டுறேன். அது என்ன சொல்கிறதுனா அப்படியே அடித்து பிரித்து மேய்கிறாரு. ஆனால் அதுக்கேற்ற மாதிரி அலர்ட்டாகவும் இருக்கார். எல்லாமே சரியான எக்ஸ்பீரியன்ஸ்னு நினைக்கிறேன். வேற மாதிரி வண்டி ஓட்டுறாரு. அப்படியே அழுத்தி பிரித்து மேய்கிறாரு. காய்ஸ் மேபி ஆஃப் ரோட் ட்ரையல் நினைக்கிறேன். ஆஃப் ரோட் ட்ரையல் இப்போ ஸ்டார்ட் ஆகிடுச்சு போல் இருக்கே. எங்கேயோ போகுது ஆஃப் ரோடு ஏரியா. வண்டி நம்ம வண்டியெல்லாம் வலிக்கி விட்டுரும். அந்த வண்டி மாதிரியெல்லாம் போகாது நம்ம வண்டியெல்லாம். ஓகே 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 வந்தாச்சு. இதுக்கப்புறம் என்னென்ன இருக்குன்னு எனக்கு தெரில கரெக்டாக. ஓகே காய்ஸ் வந்தாச்சு, நடத்துவோம் இதில். ஆமாம், லொக்கேஷன் ரீச் கைஸ் ஃபைனலி. வலிக்குது கை செமையாக. காய்ஸ் இங்கே தான் சாப்பிட்டு நீ கிளம்பிட்டு இருக்கோம். இது பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராம் ஸ்டார்ட் ஆக போகுது இங்கே. Because you said your parents never gave you hug, and there's a child you will never love. You made me love so hard, but then you felt. What I want to convey is no matter how safe you are, no matter how responsible you ride, sometimes it is not your fault, still you face the consequences. So that's one of the negatives of owning a two-wheeler, but you shouldn't stop yourself from riding or something like that. You just need to understand that life is unpredictable and anything can happen anytime. காய்ஸ் ஃபஸ்ட்டு டைமாக ஓட்டுறேன் அட்வென்ச்சர் பைக்கு. இல்லை, ஹிமாலயன் ஓட்டியிருக்கேன். V-STROM வந்து இன்றைக்கி தான் ஓட்டுறேன். போனா பி அட்வென்ச்சர் காய்ஸ். ஓகே 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 காய்ஸ், ஆஃப் ரோட் ஃபன் ஸ்டார்ட். ஓட்டுறதுக்கு செமையாக இருக்குங்க வண்டி.
அங்கே பாருங்களேன், சரியாக பண்ணுறாங்க. குழந்த வேற மாதிரி பண்ணுதுங்க. முடிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, அண்ணா ஒரு சின்ன குழந்தைண்ணா, வேற லெவலில் பறக்குதுண்ணா. கைஸ் ஃபைனலி இங்கேருந்து கிளம்புறோம் ஃப்ரம் த ட்ரைவ் அட்வென்ச்சர் கேஃபே. பாய் ப்ரோ, பாய் பாய். வரும்போது கூட பெருசாக தெரியலாம். நான் இப்போ 74 கிலோமீட்டர் இருக்குன்னு நினைக்கும் போது கொஞ்சம் கவலையாக தான் இருக்கிறது. ஓகே, சமாளிச்சுக்கலாம். ஓகே, அதான் ஃபீமேல் ரைடர் ஹிமாலயன் ஓட்டுறாங்களே அவங்க தான். ஃபஸ்ட் டைமாக ஆஃப் ரோட் பைக் வச்சு ஆஃப் ரோடெலாம் ட்ரையல் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் சின்ன ஆஃப் ரோடாக இருந்தாலும் மேபி நான் பைக் எடுக்கும்போது அது இறங்கியிருந்தால் மேபி எடுத்துருக்கலாம். ஆனால் இப்போ தான் எனக்கு அட்வென்ச்சர் பைக் மேலே கொஞ்சம் க்ரேஸ் வந்துருச்சு. ஃபைனலி நம்ம மட்டும் சோலோ ரைடுக்கு திரும்ப ரிட்டன் பேக் ஆகிட்டோம். காய்ஸ், திஸ் இஸ் டெஸ்லா ரைட், டியூல் மோட்டார். மேபி ஐ லைக். காய்ஸ் ஃபைனலி நியர்பை வந்தாச்சு. காய்ஸ் பேக் டு ரூம் வந்தாச்சு. நம்ம வண்டியை பார்த்தீங்கன்னா அங்கே நிற்கிது. ஸோ செம டயர்டு. ஸோ கண்ணிலே தெரியும் இப்போ கலவரம். ஸோ இந்த V-STROMலாம் நம்ம நல்லா ஓட்டி பார்த்துட்டோம். இதுக்கப்புறம் வந்து அந்த V-STROMோட ரிவ்யூ வந்து வரும் அடுத்த வீடியோ. ஸோ இதோட இந்த வீடியோ எண்ட் பண்ணிக்கிறேங்க. மறக்காம லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய்.